ஐந்தொழில் வல்லான்ங்கிறது என்னன்னா, இது எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் வந்து ஐந்தொழில் வல்லான். ஆக்கல், காத்தல், அழித்தல் மட்டுமில்லாம மறைத்தல், அருளல் இப்படி ஐந்தொழிலையுமே அவர் சிவபெருமான் செய்யக்கூடியவர். அப்ப அதில் எப்படி அந்த குறியீடு சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சிவபெருமானோட அந்த ஆடல் வல்லான் கூத்தர் பெருமானுடைய வலது மேற்கை வந்து ஆக்கல், வலது கீழ்க்கை வந்து வலது அதில் தான் உடுக்கை வச்சிருப்பாரு. வலது கீழ்க்கையில் வந்து காத்தல், அது அது அபயகரம் இருக்கும். இடது மேற்கை வந்து நெருப்பு வச்சிருக்கும், அது அழித்தலுக்கு. இடது கீழ்க்கை வந்து மறைத்தலுக்கு இருக்கும். அந்த கையை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மறைத்தலை காக்கும். எதை மக்களுக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் அந்த மறைத்தல். அடுத்தாற்போல் தூக்கிய இடது பக்க கால் வந்து அருளல். இப்படி ஐந்தொழிலும் வல்லானாக இருக்கிறார். அவரே ஒடுக்குதல் இருக்குது எல்லாமே. அதாவது பிரளய காலங்களில் எல்லாமே சிவபெருமானுக்குள்ள ஒடுங்கி திருப்பியும் உண்டாக்குது.